வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். தலித்கள் மீது தொடர்ந்து நடக்கும் தாக்குதல் உண்மையில் நடப்பது என்ன, நடந்தது என்ன, இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். 21ஆம் நூற்றாண்டு கம்ப்யூட்டர் யுகம், தகவல் தொழில்நுட்பம், மாடர்ன் சிட்டி, எல்லா விஷயங்களும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு சீறி பாய்ந்து கொண்டிருக்கிற நிலைமையில பொருளாதாரம், வளர்ச்சி, வாழ்வு நிலை எல்லாமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. இன்னமும் கூட தலித்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படுகிறது. தேசிய ஆணையம் விசாரணை நடத்த வேண்டிய நிலைமையில தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் மட்டுமல்ல, பல்வேறு பகுதிகளிலும் இது போன்ற தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இதுல என்னதான் நடக்கிறது? நமக்கு சமீபத்தில் நடந்த 3 விஷயங்கள் எல்லோருக்கும் நினைவிருக்கும். ஒன்று, மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே இருக்கக்கூடிய குருவித்துறை பகுதியில் பொங்கல் விழா நடத்தப்படும் போது 2 பிரிவினருக்கு இடையே கடுமையான மோதல், ஒருவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டார், மேலும் 7 பேர் சிகிச்சையில் இருக்கிறார்கள். அதேபோல மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய செல்லமுத்து என்ற முதியவருடைய சடலம் அவர் புதைக்கப்படுவதற்கான வாய்ப்பு எந்த பக்கம் இருக்கிறது, பாதை எந்த பக்கம் இருக்கிறது என்று மாவட்ட ஆட்சியரிடம் புகார் செய்து உயர்நீதிமன்றத்தை அணுகி அதன் பிறகு உத்தரவிட்டும் கூட, உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட அவர்களுக்கு அவருடைய விருப்பப்படியான பாதையில் போக முடியாமல் புதைக்கப்பட்ட நிலைமை ஏற்பட்டது. அதே போல புதுவையில் இருக்கக்கூடிய மதிகிருஷ்ணாபுரம், உச்சிமேடு பகுதியில் இதுவரை கலவரங்கள். இப்ப இங்க மட்டும் இல்லாம ஹைதராபாத்திலையும் கூட மத்திய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர், தலித் மாணவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க ஜாதி மாணவர்களுடைய தகராறு என்று குற்றம் சாட்டப்படுகிறது. இப்படி ஒடுக்கு என்ன படிப்போ பொருளாதாரமோ வாழ்வோ எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு சென்றாலும் கூட தலித்துகள் தாக்கப்படுவதும் புறக்கணிக்கப்படுவதும் நசுக்கப்படுவதும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறதா? இது ஒரு புறம் மிக பிரதானமான கேள்வி இருந்திருக்க. மறுபுறம் தலித்துகள் என்ற போர்வையில் அவர்கள் தரப்பு விஷயங்கள் எதுவுமே பேசப்படுவதில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது கவனிக்கப்படுவதில்லை. அவர்கள் தலித்துகள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் என்ன செய்தாலும் அது நியாயப்படுத்த வேண்டிய பார்வை இருக்குது. ஒட்டுமொத்தமாக சமூகத்தின் பார்வையே அவர்களுக்கு, சமூகம் மற்றும் சட்டம் மற்றும் நீதித்துறை அனைவருடைய பார்வையுமே அவர்களுக்கு சாதகமாக ஆகிவிடுகிறது, சாதகமாக தான் இருக்கிறது. அதுதான் சமூக நீதி என்று போற்றப்படுகிறது, கூறப்படுகிறது. உண்மையான நடந்தது என்ன என்பது எங்குமே விசாரிக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. உண்மையில் நடப்பது என்ன, இது போன்ற தலித்துகள் மீதான தாக்குதல் நடக்கக்கூடிய பின்னணி விவரங்கள் என்ன, இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி இந்த பகுதியிலே நம்முடைய ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் திரு சித்தன் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய பொறுப்பாளர் திரு சாமுவேல் ராஜ் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல அதிமுக பால் ஈர்ப்பு கொண்ட விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் மாஃபாய் பாண்டியராஜன் நம்முடைய இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு சாமுவேல் ராஜ் தந்து ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன். இது நம்ம ஏற்கனவே சொன்னது போல அடுத்தடுத்த கட்டங்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பொருளாதாரம், கல்வித்தரம், வாழ்வாதாரம் எல்லாமே உயர்ந்தாலும் கூட எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயமா நீங்க பாக்குறீங்களா? அல்லது ஓரிரு இடங்களில் நடக்கக்கூடிய அத்திப்பூத்தார் போன்ற சம்பவங்கள் ஊடகங்களுடைய வருகையினாலும் விழிப்புணர்வுகளின் காரணமாகவும் பெரிதாக்கப்படுதா நினைக்கிறீங்களா? எல்லா இடங்களிலும் பரவலா நாடு முழுவதும் நடக்கு அப்படிங்கறதுதான் இருக்கக்கூடிய விஷயம். ஊடகங்கள் பெருசாக்குறது அப்படின்றத எங்களுடைய குற்றச்சாட்டு ஊடகங்கள் இன்னும் கூட இந்த விஷயங்களை கண்டுக்கறல அப்படிங்கறதுதான். நடக்கிற அளவுக்கு செய்திகள் வெளியே வரல. அவ்வளவு அட்ராசிட்டி இந்தியா முழுவதும் நடக்கு அப்படிங்கறதுதான் ரொம்ப கவலையோட பார்க்க வேண்டியது. அப்போ தலித் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கல்வி, அவங்க மத்தியில் ஏற்படக்கூடிய விழிப்புணர்வு, இதெல்லாம் இன்றைக்கு ஒரு சம உரிமையை கோருகிற ஒரு சூழ்நிலையை தலித் மக்கள் மத்தியில் உருவாக்கியிருக்கு. இன்னைக்கு விவாதம் உள்பட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 2 சகோதரிகள் மரத்துல தொங்கவிடப்பட்ட உள்பட சம்பவம் உள்பட மயிலாடுதுறை சம்பவத்திலிருந்து எல்லாமே ஊடகங்கள் பெரிதாக்கிய பிறகுதான் பொதுவெளிக்கே வந்தது. இல்லாட்டி ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஊருக்கும் ஒரு பகுதியில் மட்டும் வழக்கமா சேரி பகுதிக்கும் காலனி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மற்றவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் போயிருக்கக்கூடிய விஷயம். ஊடகங்கள் கையில் எடுக்க போய் தான் 4 பேருக்கு தெரியுது. நீங்க இன்னமும் தன்னுடைய கடமை செய்யல நினைக்கிறீங்க? உண்மை, அதாவது நடக்கிற அளவுக்கு இன்னும் செய்திகள் வரல என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆய்வுகள் அதை நிரூபிக்குது. இது போன்ற உத்தரப்பிரதேசமோ அல்லது மயிலாடுதுறை இப்படி சில சம்பவங்கள் ஊடகங்களுடைய வெளிச்சத்தில் வெளியே அதனால பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கு என்பது 100க்கு 100 உண்மை. அதே நேரத்தில் வெளியே வராத பிரச்சனைகள் நிறைய சம்பவங்களை நம்ம சொல்ல முடியும். அப்போ நாடு முழுவதும் நீங்க கேட்ட கேள்வி பார்க்கிற போது நாடு முழுவதும் இது போன்ற ஒரு ஒடுக்குமுறையும் தலித் மக்கள் மீதான தாக்குதலும் மிக அதிகமான முறையில், அது எல்லா தளங்களிலும். நீங்க ஒரு சமூக செயற்பாட்டாளராக இருக்கிறீங்க. இந்த பிரச்சனையை முன்னெடுத்து இதற்காக இருக்கப்படக்கூடிய முன்னணியில நீங்க ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க. ஒப்பீட்டளவுல பிற மாநிலங்களை ஒப்பிடும் போது தமிழகத்தில் இந்த பிரச்சனை குறைவா இருக்குன்னு பாப்பீங்களா? இல்ல நீங்க முதல்ல சொன்ன தமிழகத்தில் இந்த பிரச்சனை வெளிச்சத்துக்கு வரலன்னு சொல்ல போறீங்களா? நம்முடைய அகில இந்திய சராசரி என்ன சொல்லுதுன்னா, உத்தரப்பிரதேசம், பீகாருக்கு அடுத்தபடியாக அதிக வன்கொடுமைகள் நடக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்லித்தான் நம்முடைய பொதுவாக விஷயங்கள். நீங்க எந்த புள்ளி வரும் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா எந்த புள்ளி வரல. அதாவது பொதுவாக சொல்லப்படுது நிச்சயமா அப்படி இல்ல. அதாவதுங்க, நீங்க இப்போ உதாரணமா
SC/ST வழக்குகளில் தண்டனை வழங்கப்படக்கூடிய விஷயமா இருக்கலாம். கௌரவ கொலைகள், இப்போ கௌரவ கொலைகள் பாத்தீங்கன்னா நீங்க பீகார், ஊபி, ஹரியானா இது போன்ற மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக கௌரவ கொலைகள் மிக அதிகமாக நடைபெறக்கூடிய மாநிலமா இருக்கு. ஆனா ஒண்ணு என்னன்னு நம்ம பாக்குற போது ஒரு முன்னேறி வந்த மாநிலமாக தமிழகம் இருந்தது என்பது என்னுடைய புரிதல் சரியா இருக்குமானால் கௌரவ கொலைகள் என்று அழைக்கப்படக்கூடிய ஆணவ கொலைகள் தங்களுடைய சமூகத்துல தான் நடக்குதே தவிர பிற சமூகத்தில் நடத்தப்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதை ஒப்பிட முடியுமா தெரியல. ஒரு தலித் சகோதரனையோ சகோதரியை திருமணம் செய்ய விரும்பினால் அப்படிங்கறதுக்காக திருமணம் செய்ததுக்காக அந்த சமூகத்தை சேர்ந்த நடக்கக்கூடிய விஷயமா தவிர அது தலித்துகள் கொலை செய்யப்படுறான்னு பார்க்க நினைக்கிறேன். என்னோட புரிதல் சரியா இருந்தா தலித்துகள் அதாவது சாதி மறுப்பு திருமணங்கள் மிக குறைந்த எண்ணிக்கையில் நடக்கக்கூடிய ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா ஆமா, புள்ளிவிவரம் தான் சொல்லுது. சாதி மறுப்பு திருமணங்கள் இல்ல சார், 2% தான் இந்தியாவில் நடைபெறக்கூடிய திருமணங்களில் 2% மட்டும்தான் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய திருமணங்களில் 2% மட்டும் தான் நடைபெறாதான் நம்முடைய புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதாவது தலித் அல்லாத சமூகங்களுக்குள் நடக்கக்கூடிய திருமணங்கள் கொலை வரைக்கும் போறதில்லை. அது எதிர்ப்புகளோடு நிக்குது. குழந்தைகள் பிறந்த பின்னாடி சமாதானமாக்கி கொடுக்கிற ஏற்பாடு இருக்கு. தலித்துகளோடு செய்யப்படுகிற மன உறவுகள் மட்டும்தான் அது கொலை. எல்லா உறவுகளும் சொல்ல வரல. தலித்துகளா மற்ற ஜாதிகளுக்குள்ள ஒரு பிளவும் பிரிவும் இருக்கலாம், தலித்துகள் மீதான் ஒரு வெறுப்பு இருக்கிறது. நிச்சயமாக வெறுப்பும் ஒரு அசூசை உணர்வும். ஓகே, நம்ம தொடர்ந்து வாய்ப்போம். திரு சித்தனண்டன், நான் கேட்க விரும்புற விஷயம் இந்த மயிலாடுதுறை சம்பவம். அதுல ஒரு தலித் முதியவர் இறந்து போறார். ஆமா, அவருடைய சடலத்தை நாங்கள் புதைக்கிறதுக்கான இடம் பொதுப்பாதை வழியா போனா எங்களுக்கு ஈஸியா இருக்கும் சொல்றாங்க. அதற்கான கோரிக்கையை மாவட்ட ஆட்சியர் வழங்கப்படுகிறது, நடவடிக்கை எடுக்கல. உயர்நீதிமன்றத்தை அணுகிறாங்க. உயர்நீதிமன்றம் இதற்கான உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கிறது. ஆனாலும் கூட அவருடைய சடலம் அதே மாதிரிதான் புதைக்கப்பட்டது. ஒரு மாவட்ட ஆட்சியரிடம் போய் உயர்நீதிமன்றத்திடம் போய் அதன் பிறகு கூட ஒரு தலித் மனிதனை கூட விடுங்கள், தலித் சடலத்துக்கும் அதுதான் கதி என்றால் இதை விட ஒரு பாகுபாடு, வேறுபாடு, ஒரு விருப்புணர்வுக்கு வேற என்ன உதாரணங்கள் சொல்ல முடியும்? நீங்க சொல்றது சரியானதுதான். ஏற்கனவே இந்த பட்டியல் சாதிகள் மற்றும் பட்டியல் பழங்குடிகள் வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் 1989 மிக கடுமையான பிரிவுகள் இருந்தால் கூட இப்ப கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. அது பிரகாரம் 3/1/2016 இருந்து இப்ப 2013 ஜனவரி 3 இருந்து பிரசிடன்ட் அசன் கொடுத்ததுனால செக்ஷன் 3 ரொம்ப ஒரு மோசமான ஒரு இது கொடுத்தாங்க. எந்த ஒரு பொதுப்பாதை அல்ல எந்த ஒரு கோவில் அல்ல எந்த ஒரு பொது சொத்தில் யாருக்கெல்லாம் ஒரு நபர் எந்த ஒரு நபருக்கு உரிமை இருக்கிறதோ அல்ல எல்லா நபர்களுக்கும் உரிமை இருக்கிறது போகலாம் இருக்கு. அதனால இந்த நீங்க சொன்ன ஒரு செல்லமுத்து என்ற தலித் முதியவர் இறந்திருக்கும் போது மோசமான திருத்தம் அது இல்ல ரொம்ப நல்ல ஒரு அதாவது கடுமையான திருத்தம் சொல்ல வர நானு. கடுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது தலித்துகளுக்கு, ஒரு சம உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதை லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் நடைமுறைப்படுத்த வேண்டியது முக்கியம்தான். ஆனால் இங்க என்ன நடந்தது அப்படின்னா இவங்க நீதிமன்றத்துக்கு போறாங்க. ஏற்கனவே ஒரு 4-5 மாசம் முன்னாடி அந்த அம்மா இறந்திருக்காங்க, முதியவருடைய மனைவி இறந்திருக்காங்க. அங்க ஒரு பிரச்சனை இருக்குது, குஞ்சமா இறந்திருக்காங்க. இந்த இடத்துல நீங்க சொல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தகவலுக்காக மக்களுக்காகவும் குஞ்சமா இருந்த போது இதே பிரச்சனை கரெக்ட். கடைசியில் அவங்களுடைய பிணம் அதே மாதிரி தான் புதைக்கப்பட்டது. அந்த பிணத்துக்கு கூட அந்த சமநீதி கொடுக்கப்படல. இங்க அதே மாதிரிதான் செல்லமுத்துக்கு முயற்சி பண்றாங்க. அவருடைய செல்லத்துக்கும் அதே கதை தான். இல்ல ஒரே நிமிஷம் இல்ல ஒரு சின்ன ஒரு உண்மை மட்டும் திரித்து கூறப்படுகிறது. அதெல்லாம் சொல்ல வரேன் நானு. இந்த திருநாள் கொண்டைச்சேரி ஊர்ல ஒரு 350 ஃபேமிலி இருக்காங்க. அதுல ஒரு 50 பேர் தலித் ஃபேமிலி இருக்காங்க. பக்கத்தில் உள்ள வழுவூர் ஃபேமிலியில 1800 பேர் இருக்காங்க. அதுல 500-600 பேருக்கு மேல இந்த இவங்க இருக்கிறாங்க. இப்போ இந்த திருநாள் கொண்டைச்சேரியில இருந்து அந்த பைரல் கிரவுண்ட் இருக்கு, அதுல 2 பைரல் கிரவுண்ட் வச்சிருக்காங்க ஏற்கனவே இருக்கு. ஒன்னு இந்த வழுவூரை சேர்ந்த மத்தவங்களுக்காக ஒன்னும், இந்த பக்கத்துல தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு ஒன்று இருக்கு. திருநாள் கொண்டைச்சேரியில இருந்து நேரடியாக பைரல் கிரவுண்ட் போனோம் அப்படின்னு சொன்னா ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ள போக முடியும். இடையில ஒரு பிரச்சனை இருக்கு. சர்வே நம்பர் 103(1)B அப்படின்னு ஒரு சர்வே நம்பர், அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால இவங்க போக முடியாத சொன்னா வயலை சுத்தி போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஏற்கனவே அந்த பெரிய வயசான அம்மா போகும்போது அப்படி பிரச்சனை இருந்தது. அதை சரி பண்ணி தர சொல்லி கேட்டு பிரச்சனை பண்ணாங்க, போனட்டும் முடியல. இப்போ போய் இவங்க கோர்ட்டுக்கு போகும்போது அவர் கார்த்திகேயன் சொல்லி இந்த இறந்து போன நபருடைய பேரன் போயிருக்கும் போது கூட எங்களுக்கு அந்த 103(1)B சர்வே நம்பர்ல எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அதுல எந்த விதமான தடை இல்லாம கொண்டு போறதுக்கு எங்களுக்கு உத்தரவு வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உயர்நீதிமன்றமும் அதே வழங்கிருந்தது. அந்த 103(1)B அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த பக்கத்துல திருப்பி வழுவூர் வழி சுத்தி போற ஒரு பாதை இல்ல, அந்த சர்வே நம்பர் இல்ல. அதுக்காக நான் இதை நியாயப்படுத்த சொல்ல விரும்பல. அந்த நீதிமன்ற உத்தரவு பிரகாரம்
அவங்க ஊர்ல இருந்து ஷார்டஸ்ட் ரூட்டான அந்த ரூட்லாம் போகணும். அந்த 101 இருந்து அந்த ஆக்கிரமிப்பு அகற்றிட்டாங்க ரெவன்யூ அத்தாரிட்டிஸ். இப்ப ஈஸியா போக முடியும். ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா வழுவூர் வழியா அந்த பொதுப்பாதான பொது தெரு தானே அந்த பக்கம் கூட்டி தான் நாங்க கொண்டு போவோம் அப்படின்னாங்க. உத்தரவு வந்து நீதிமன்ற உத்தரவு வழுவூர் வழியாக அந்த பாயில் கொண்டு போக உத்தரவு இல்ல, அந்த 101 கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு பாதுகாப்புடுங்கன்னு சொன்னாங்க. என்ன சொல்றீங்கன்னா ஒரு சுருக்கமான பாதை இருந்தும் கூட அவர்கள் வீம்புக்கென்றே வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் தான் போக சொன்னாங்க. அதனால பிரச்சனை வந்தது. ஆனால் அந்த பாதையில் போவதற்கு அவருக்கு அனைத்து உரிமைகளும் இருக்கிறது, சட்டப்படியான கடப்பாடு இருக்கிறது. ஆர்டிகல் 70 வந்து என்னைக்கே வந்து அன்டச்சபிலிட்டி அபாலிசி சொல்லிட்டாங்களோ இந்த ஆக்ட் அமெண்ட்மெண்ட் இருக்கிறது. ஆனால் அங்க 2000 பேர் சொல்லிட்டு ஆனால்ங்கிற வார்த்தை எதுக்கு? கண்டிப்பா அதுதான் சொல்ல வராங்க. முக்கியமா சொல்ல நான் ஜஸ்டிஃபை பண்ண வரல. சில சிச்சுவேஷன்ல in order to avoid ஒரு மேஜர் இன்சிடென்ட் மிகப்பெரிய அபாயத்தை தவிர்ப்பதற்காக ஒரு சின்ன விஷயத்தை நாங்க அலோவ் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில எலெக்ஷன் ஈவ்ல ஒரு 2000 பேர் வந்து மண்ணக்கான வச்சு உட்கார்ந்து இந்த பக்கம் போக கூடாதுன்னு தரா பண்ணும்போது ஒரு ஃபயரிங் ஓபன் பண்ணாங்க. அது பண்ணாங்கன்னா 2 பேர் 3 பேர் இருந்தாங்கன்னா அந்த ஊருக்கு மட்டும் இல்ல அந்த ஜில்லாவுக்கோ அல்லது தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு காஸ்கேடிங் எஃபெக்டா மிகப்பெரிய ஜாதி கலவரம் வந்துடும். ஆனால் இவங்க மொத்தமே வந்து ஒரு 35 பேர் இருந்தாங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். செல்லமுத்தோட சடலம் புதைக்கப்பட்ட போதே அந்த பிரச்சனையும் சேர்த்து புதைக்கப்பட்டு விட்டது. நான் புரிந்து கொள்கிறேன். காவல்துறையோட சாமர்த்தியம் என்றே கொள்ளுங்கள், நான் மறுக்கல. ஏற்கனவே குஞ்சம்மாவோட சடலத்துக்கு அதே கதி, மறுபடியும் அதே குடும்பத்தில் இருக்கக்கூடிய செல்லமுத்துக்கு அதே கதி. அப்படின்னா இந்த பிரச்சனையை தீர்க்கிறதா முக்கியமான பிரச்சனையை தீர்க்கணும் கமிஷன் கள்ளத்துக்கு புரிஞ்சு செல்லம்மாள் இருந்த போதே அதுல சரியான பாதை இல்லை என்று சொல்லி உடனே பாதை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணு சொல்லி பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் ஆடிஓ இருந்து எல்லாருமே வந்து அசூரன்ஸ் கொடுத்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. 21 லட்சம் ரூபாய் அரசாங்கத்தால் சாங்ஷன் பண்ணப்பட்டு ஒரு ரோடு போட்டுறதுக்கு கல்வெட்டு கட்டலாம் போட்டாங்க. பட் என்ன சொன்னாங்க 2016 மார்ச்சுக்குள்ள அதை போட்டு தரோம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணாங்க. பணம் எல்லாம் சாங்ஷன் பண்ணியாச்சு. ஆனால் எழப்பட்ட அந்த சர்வே நம்பர்ல ஒரு பிரச்சனை இருந்ததையும் நீக்கப்பட்டு ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு அதை கையகப்படுத்தி இப்ப சரி பண்ணிட்டாங்க. நீங்க சொன்ன பாரு இவங்க அந்த ஷார்டஸ்ட் ரூட்ல நாங்க போவோம் நீங்க போகணும்னு போலீஸ் சொல்ல முடியாது. கண்டிப்பா எந்த ஒரு பொது பாதையிலும் போகலாம், கண்டிப்பாக சட்டத்தின் அனுமதி இருக்கிறது. ஆனால் இங்க மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தவிர்ப்பதற்காக மிகப்பெரிய உயிர் பலியை தவிர்ப்பதற்காக வேற வழி இல்லாம கொண்டு போகும்போது அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. சரி நாங்க அந்த போர்ட்ல போகும்போது ஒரு குறிப்பிட்ட தூரம் போன பிறகு 2 பிரியும். ஒன்னு அந்த பெரிய வழுவூர் வழியே போறது, இன்னொன்னு இந்த பக்கம் திரும்புறது. அந்த ஜங்ஷன் வரைக்கும் வந்துட்டு திருப்பி ரைட்ல தான் திரும்பி நாங்க 3 வழிக்கு போனோம் சொல்லும் போது அங்க பெரிய கவுண்டர் இருக்கும்போது வேற வழியே இல்லாம பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது பண்ண சொல்லும் போது கேட்காம இருக்கும்போது ஒரு சோ போர்ஸ் வச்சு அவங்களை கலைச்சி பிக்கப் பண்ணிட்டு இவங்க எடுத்து போயிட்டு சூழ்நிலை. இதுல எனக்கு இன்னொரு சந்தேகம் வந்தது. இப்ப காவல்துறை வந்து ஒரு நிலைமையை கையாள்வதற்காக பதட்டம் பரவக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு போர்ஸ் பயன்படுத்துறாங்க. அந்த சடலத்தை மீட்டாங்க. சடலத்தை அவங்களே இரு சடங்குகள் பண்ணி முடிச்சிடுறாங்க. நான் கேட்கிறேன் அதுக்காக கூட நீங்க அந்த பொது பாதையை பயன்படுத்தாம அந்த தலித் சடலம் எந்த பள்ளியில சென்று கொண்டு வந்ததோ அதே வழியில அந்த காவல்துறையினர் கூட ஏன் கொண்டு போகணும் கேட்கிறேன். அவர்களால் கொஞ்சம் நான் சொன்னேன் நான் போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, ஒரு தலித்துகள் அங்க அந்த பகுதியில் போக முடியல, காவல்துறை கைப்பற்றிச்சுல போலீஸ் ஜீப்ல தானே கொண்டு போகுது, யார் 4 பேர் பாதையை சுத்திட்டு போறதுல அவங்க கூட ஏன் வந்து பொது பாதையை பயன்படுத்தாங்க? முதல்ல சொன்ன மிகப்பெரிய எங்களுக்கு இந்தியன் தண்டனை சட்டத்துல 81 உங்களுடைய பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஆமா அந்த பாடி வந்து இப்ப உங்களுடைய பொசிஷனுக்கு வந்துருச்சு. இப்ப நீங்க போறதுக்கு உங்களுக்கு தலித் பாதுகாப்பு இருக்கா? யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்களா? நீங்க அந்த பாதையில போலாம்ல? குறைந்தபட்சம் அந்த சடலம் அந்த பாதையில செல்லணும் உறவினர் விரும்பினாங்க, அதுவாவது நடந்துச்சு வரலாம்ல. காவல்துறை பிடிங்கிட்டு போய் நீங்களும் அந்த மாற்று பாதையில தான் போவீங்கன்னு சொன்னா இல்ல நான் இதுல வந்து போலீஸோட இன்னபிலிட்டியை சொல்ல வரல. நான் இன்னபிலிட்டி போலீஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க அங்க கண்டிப்பா பண்ணிருக்க முடியும். ஆனால் மிகப்பெரிய ஒரு துப்பாக்கி சூடோ அல்ல மிகப்பெரிய லத்தி சார்ஜோ பெருசா பண்ணி மறுபடியும் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொல்ல மாதிரி ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் நடக்கக்கூடாது தவிர்ப்பதற்காக வேண்டிதான் இதை எல்லாட்ட வேண்டியது போலீஸோட கடமை. செத்தவர் செத்து போயிட்டாரு அப்படிங்கறதுனால பிரச்சனை செத்து போச்சு ஆயிட முடியுமா? அப்படியே உயிர்படுறதுக்கு மறக்க முடியாது. நம்ம அதே நேரத்தில் அந்த தடுத்த நபர்கள் அனைத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 35 பேருக்கு மேல 350 பேருக்கு மேல கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாருமே கைதாகாம யார் மீது வழக்கு போடாம இந்த பாயில கொண்டு போயிருந்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து இருக்கும். இந்நிலையில நம்முடைய நிகழ்ச்சியில விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை சேர்ந்த திரு ரவிக்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். உங்கள்ட்ட என்னுடைய கேள்வி, காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி திரு சித்தரன் சொன்னது போல சுருக்கமான குறுக்கோளிலான ஒரு பாதை இருந்தும் கூட அந்த பாதையை தவிர்த்து உயர்நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த தயாராகி அங்கிருந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு அத்தனை ஏற்பாடுகளும் செய்து கொடுத்து நமக்கு உரிமைப்பட்ட விஷயமா இருந்தாலும் மறுப்பதற்கே இல்லை. எந்த பாதையை பயன்படுத்துவதற்கான உரிமை நமக்கு இருக்கு. சென்னையிலிருந்து மதுரைக்கு நான் சொல்ற வழியில் தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க எங்க விரும்பில போலாம், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஒரு பதட்டம் இருக்கும் உருவாகும் என்று அறிந்து இந்த பாயில் தான் போவேன் என்று சொல்லும் போது அது மற்ற சமூகத்தினரை இயல்பிலே தூண்டுவது போலாகாதா? இந்த முடிவை மாற்றி இருக்க கூடாதா? நம்முடைய நோக்கம்
பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறதான இருக்கணும் பொதுல. திரு ரவிக்குமார் சார், அவரு சித்தண்ணன் சார் வந்து இது தொடர்பான நிகழ்ச்சிகள்ல பல்வேறு சேனல்கள்லயும் இந்த செய்திகளை சொல்லிட்டு வர்றாங்க. காவல்துறைக்கு ரொம்ப சிறப்பா வந்து அவங்க சார்பா வாதிடுறாங்க. அவருடைய வாத திறமையை பாராட்டுகிறேன். அவர் வழக்கறிஞரும் கூட. அவர் வந்து காவல்துறை அதிகாரியா இருந்தா கூட ஒரு வழக்கறிஞர் போல நல்ல வழக்கறிஞரும் கூட அதுவும் படிச்சிருக்கிறார். ஆமா, அவர் வழக்கறிஞரா பிராக்டிஸ் பண்ணவர் மாதிரி வாதாடுறாரு. அது ரொம்ப நல்ல விஷயம் அது. ஆனால் இப்ப என்னன்னாங்க, இதுல ஒரு பார்க்க வேண்டியது, அவங்க வந்து அந்த சமயத்துல நாங்க ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படாம சின்ன பாதிப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க அதுக்கு பக்கத்துல எந்த கோட்டுக்கு பக்கத்துல இன்னும் ஒரு பெரிய கோட்டை போட்டீங்கன்னா அது சின்ன கோடா மாறிடும். நீங்க பார்க்க வேண்டியது, இன்னைக்கு இந்த திருநாள்கொண்டச்சேரி விஷயத்த எத்தனை வரை வந்து இன்னைக்கு மீடியால வந்து பேசி இன்னைக்கு இந்தியா முழுக்க இந்த செய்தி போய் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அவமானகரமான ஒரு விஷயமா, ஒரு பிளாட், ஒரு கருப்பு புள்ளியாக இது வந்திருக்கு. இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இது ஒரு பெரிய விஷயம்னு நீங்க நினைச்சிருந்தா அந்த பாதையில கொண்டு போறத வந்து நீங்க சின்ன விஷயமா நினைச்சிருப்பீங்க. காவல்துறை என்ன நினைக்கிறதுன்னா, எப்படியாவது நாங்க வந்து நீதிமன்றத்தை அவமதிச்சா கூட பரவாயில்ல. இயல்புல நீங்க பாருங்க, எந்த தரப்புக்காவது எங்கேயாவது ஒரு திரு ரவிக்குமார் வரேன், அதாவது ரெண்டு தரப்புக்கு எங்கேயாவது பிரச்சனை வச்சுக்கோங்களேன், அது வந்து எந்த தரப்பு, அந்த அரசோ அரசியல் கட்சிகளோ சமூகமோ ஜாதி எதுவா இருந்தாலும் ரெண்டு தரப்புக்கு பிரச்சனை, ரெண்டு தரப்பையும் கூட்டு வச்சுட்டு நீ கொஞ்சம் விட்டு கூட நீ கொஞ்சம் விட்டு கூட சமரசமா போங்க தான் இயல்புல சொல்லுவாங்க. நீங்க பல நிகழ்ச்சியில மாதிரி பங்கேற்று இருப்பீங்க. ஆனா தலித்துகள் ஒரு பிடிவாதம் இயல்புல இருக்குல்ல? இல்ல, இந்த பிடிவாதம் கிடையாதுங்க. இதுல வந்து அந்த டிஐஜி திரு செந்தில்குமார் அவர்களோடு நானே தொலைபேசியில பேசினேன். எங்க தலைவர் வந்து முழுக்க இந்த பிரச்சனையை சுமூகமாக கையாள வேண்டும் என்று சொல்லி பேசினார். அந்த சமயத்துல அவங்ககிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டோம், நீங்க வந்து சார் இத போர்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அவங்க அங்க நிறைய போலீஸ் போர்ஸ் அன்னைக்கு குவிச்சு ஒரு பதட்டமான சூழலை உருவாக்குனாங்க. அந்த மக்கள் இருந்த வீட்டு மேல எல்லாம் தண்ணியை பீச்சி அடிச்சு அவங்க தீ வச்சுக்குவாங்கன்னு இவங்களா ஒரு இதை பண்ணி அவங்கள ஒரு பெரிய பதட்டத்துக்கு ஏற்படுத்திட்டாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க, இதை சுமூகமா தீர்க்கணும், நாங்க அதுக்குதான் வந்து உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் இருக்கிறோம், தயவுசெய்து கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு நாங்க அவங்களோட வந்து தொடர்ந்து தொடர்புல இருந்தோம். ஆனா இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கட்டத்துல திடீர்னு எங்கிட்ட ஒரு தகவலை வந்து தவறா சொல்லிட்டேன், இந்த பகுதியில தான் நாங்க எடுத்துட்டு போறோம் அப்படின்னு தவறான தகவலை சொல்லிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ண சொல்லி உடனே இந்த பக்கமா கொண்டு போயிட்டாங்க. இது வந்து அவங்களுக்கு சாதுரியம்னு நினைக்கலாம். இதுல வந்து எந்த பிடிவாதமும் இல்லைங்க. நீதிமன்றம் சொன்னதை வந்து செயல்படுத்துங்கன்னு சொல்றது பிடிவாதமாங்க. இதுல என்ன, யார் வீட்டு உள்ளாரையாவது போகணும்னு சொல்லமா? இன்னைக்கு அவர் சித்தண்ணன் சார் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கோம். இப்ப வந்து எஸ்சி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துடுச்சு. 1ஆம் தேதி கெசட் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அதுல செக்ஷன் 3ல ZA என்கிற ஒரு உட்பிரிவு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதுல பொது பாதை இருந்தாலும் மயானமா இருந்தாலும் எல்லாமே பொதுதான். அதுல யாருக்கும் உரிமையை மறுக்கிறது என்பது சட்டவிரோதம். குறைந்தது 6 மாதம் அதிகபட்சமாக 5 வருட தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து அவருக்கு தெளிவாக தெரியும். நம்ம சட்டத்தை மீறுகிறோம், நீதிமன்றத்தை மீறுகிறோம், நீதிமன்றத்தை அவமதிக்கிறோம் என்பதை தெளிவாக தெரிந்து அதுக்காக எப்படி இருந்தார் வாதாடுறீங்க? இது என்ன நியாயம்? இது நீங்க சொல்லுங்க, உங்க மனசாட்சிக்கு இது நியாயமா? அதை சொல்லுங்க நீங்க. இல்ல நாம ஒரே ஒரு கேள்வி மட்டும் பதில் தெரிஞ்சு நான் அடுத்த விஷயத்துக்கு போலான்னு பாக்குறேன். என்னன்னா, 2 பாதைகள் இருக்குது. 2 பாதைகள் இருக்கும் போது நீதிமன்றம் அனுமதிச்ச பாதை ஒன்னு இருக்கிறத தாண்டி இன்னொரு பாதை வழியா தான் போய் சொல்லும் போது உங்களுடைய நோக்கம் வந்து அந்த ஊருக்குள்ள போய் நான் காட்டணும் அப்படிங்கிற கணக்குல இருக்குதா? இல்ல வந்து இதை வந்து அனுமதிக்குது? நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க இவங்க? மார்ச் 2016 நாங்க வந்து அதை போட்டு தரோம், அதுக்கு வந்து நாங்க 21 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம் தான் சொன்னாங்க. மார்ச் 2016 தான் இந்த பதாலே போட்டு தரேன்னு சொல்றாங்க. ஆனால் அப்ப வந்து நீதிமன்றம் என்ன சொல்லுது? ஸ்பெசிபிக்கா இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க, பொது பாதையில் செல்வதற்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்றுதான் அந்த உத்தரவுல சொல்லியிருக்கிறார். அது வந்து இந்த பாதையில போகணுங்கிறத யாரும் வந்து பிடிவாதம் என்று சொன்னா அது சட்ட விரோதம் இல்ல. அவங்க கேட்டது, இவர் சார் வந்து சொல்றத பார்த்தா, சித்தண்ணன் சார் சொல்றத பார்த்தா ஏதோ அந்த மக்கள் ஏதோ சட்டவிரோதமான ஒரு காரியத்தை செய்யறது அடுத்த மாதிரி சொல்றாங்க. அவருக்கு உரிமை இருக்கிறது, அவங்களுக்கு சந்தேகமே இல்ல. அதுல நான் இப்போ காவல்துறை வந்து மிக கடுமையாக நடந்திருந்தால் சட்டம் வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கும். அவங்களுக்கு மிக முழுமையான உரிமை இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி புதுசா வந்த 31ZA அப்படிங்கிற செக்ஷன்ல முழு உரிமை இருக்கு, பாதுகாப்பு இருக்கு. ஆனால் இதுல வந்து நீதிமன்ற அவமதிப்பை ஒன்றும் காவல்துறை செய்யல. காவல்துறை வந்து
சர்வே நம்பர் 3 103 1B அந்த உள்ளடக்கிய அந்த பொது வழியில் செல்வதற்கு போதிய பாதுகாப்புன்னு சொல்றாங்க. நான் அதுக்காக வேண்டி நான் இது காவல்துறை இப்ப வந்து மாத்து வழியில் எடுத்திருந்தது நியாயப்படுத்தல. உங்களுக்கு முழு நியாயம் இருக்கிறது. ஆனால் அந்த சூழ்நிலையில் வேற வழி இல்லாமல் மிகப்பெரிய ஆபத்தை தடுப்பதற்காக காவல்துறை செய்வது அது வந்து தவிர்க்க முடியாது ஆகிவிட்டது என்றால் சொல்கிறேன். நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். நான் திரு பாண்டியராஜனை கேட்க விரும்புற கேள்வி, அரசாங்கம் ஒரு பாரபட்சமற்ற அரசாங்கமா இருக்கிறது, எல்லோருக்கும் பொதுவான அரசாங்கமா இருக்கிறது என்ற உத்தரவாதத்தை என்ற நம்பிக்கையை மக்கள் மனதில் ஏற்படுத்தும். இது போன்ற சம்பவங்கள்ல நீதிமன்றத்துக்கு சென்ற பிறகும் கூட அந்த நியாயம் கிடைக்கவில்லை என்றால் அரசாங்கத்துடைய முகங்களா இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அரசாங்கத்துடைய எண்ணத்தை தான் பிரதிபலிக்கிறார்கள் என்ற எண்ணம் தானே மக்களுக்கு ஏற்படும். இல்லங்க, என்னை பொறுத்த வரைக்கும் சமூக நல்லிணக்கம் என்பது புரட்சித் தலைவி அம்மா அவருடைய அரசாங்கத்துடைய அடிப்படையான ஒரு விஷயம். அதுல வந்து எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. சாமுவேல்ராஜனை முதல்ல சொன்ன ஒரு கருத்து, கண்டிப்பா வந்து இன்னைக்கு இந்த மாதிரியான சமூக குற்றங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குற்ற விகிதம் மிக குறைவு. அது வந்து ஒரு ஹரியானா ரேஞ்சிலேயோ யூபி ரேஞ்சிலேயோ பீகார் ரேஞ்சிலே கிடையாது. இன்னைக்கு தேதிக்கு வந்து இருக்கிற மாநிலங்கள்ல மிக மிக குறைவு. வந்து சட்டசபையில ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் குற்ற விகிதாச்சாரத்தை சொல்லிட்டு அண்டை மாநிலத்தோட கொலை குறைவு, கொள்ளை குறைவு, வழிமுறை குறைவு சொல்லுவாங்க. ஈவன் இந்த விஷயம் கூட நம்ம வந்து அப்படி நம்ம பார்க்க கூடாதுல்ல. என் ஊர்ல நான் எப்படி நல்லா இருக்கேன், பாதுகாப்பா இருக்கேன், ஆந்திரால பாதுகாப்பா இருக்கேன். கரெக்ட் ரெக்கார்டை பதிவு பண்ணணும்ன்றக்கா தான் கிரைம் ரேட் வந்து இந்த மாதிரி குற்றங்கள்ல நாம வந்து ரொம்ப குறையாதான் இருக்கும்ன்றது நிஜம். அதே நேரத்தில் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்றது முக்கியன்றது எனக்கு புரியுது. இந்த குறிப்பா இந்த நம்ம திருநாள் கொண்டச்சேரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அந்த சூழ்நிலையில அந்த காவல் அதிகாரி இது வந்து பொலிட்டிக்கலா எந்த டைரக்ஷனும் கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் அந்த டிஐஜி அந்த இடத்துல வந்து இதுதான் சரின்னு முடிவெடுத்திருக்கிறாரு. அதுல 2 பார்வைகள் இருக்கு. ரவிக்குமார் ரெவன்யூ துறையிலிருந்து வந்து கலெக்டர் சார்பா ஆர்டிஓ தாசில்தார் எல்லாம் முடிச்சேன். இது வந்து இங்க பாருங்க, சமூகம் பிளவுபட்டு கிடக்கு. அந்த இடத்துல வந்து ஆட்டிடியூட்ஸ் வந்து ஹார்டனா இருக்கு. அந்த இடத்துல 2 பக்கத்துலயும் ஆட்டிடியூட்ஸ் ஹார்டனா இருக்கிற நேரத்துல அவங்க சொன்ன ஒரு கருத்து இது வேற இடங்களுக்கு பரவிடக்கூடாதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா ரவிக்குமார் அவர்கள் சொன்ன அந்த பாயிண்டை நான் ஒத்துக்கிறேன். அதாவது அந்த மெயின் பாதையிலே போயிருந்தா என்ன ஆயிருக்கும், அவ்வளவு போர்ஸ் அந்த இடத்துல இருக்கிறப்ப வந்து இப்ப நம்ம இங்கிருந்து பாக்குறப்ப அவருடைய கருத்து தான் என்னுடைய கருத்தும். ஓரளவுக்கு வந்து ஏன் அந்த இதுலயே போயிருக்கலாமே, சமூக நீதியும் பாதுகாக்கப்பட்டிருக்குமே, அப்படி என்ன சட்டம் ஒழுங்கு அந்த இடத்துல மோசமா இருந்ததான்னு இங்கிருந்து பார்க்க தோணுது. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. நான் என்ன கேக்குறேன், எல்லாருமே விருப்பம் எதுவா இருக்கும் சொன்னா இது ஏன் மறுக்கப்படுதுங்கிற கேள்விதான் எல்லாருக்கும். ஆனா நடைமுறையில் அது இல்ல. சொன்னேன், சோழவந்தான் பக்கத்துல குருவித்துறையோ, இங்க மயிலாடுதுறை பக்கத்துலயோ, எல்லா இடத்துலயும் புதுச்சேரி பக்கத்துலயோ எங்க போனாலும் இந்ததான் பிரச்சனை. அது தென் மாவட்டமா இருந்தாலும் சரி, மேற்கு மாவட்டமா இருந்தாலும் சரி, வட மாவட்டமா இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எங்க போனாலுமே அவர்கள் தங்களுடைய உரிமையை கொஞ்சம் இயல்புல பாருங்க. வேற ஏதேனும் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் வேற ஏதேனும் பாதையில போக முடியலங்கிற ஒரு பிரச்சனை எங்கேயாவது எழ முடியுமா? தலித்துகளுக்கு மட்டும் இந்த பாதையில போக முடியல, அந்த கோயில கொண்டாட முடியல, இந்த தேரை இழுக்க முடியல, அந்த ஊருக்குள்ள போக முடியல. அவனும் இந்த நாட்டு குடிமகன், அவனும் தமிழன், அவனும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறான், உங்க கூட உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு மட்டும் போராடி போராடி பெறணும் அப்படின்னா. குறிப்பாக தமிழகத்துல இந்த பிரச்சனை வந்து ஏதோ இன்னைக்கு நேத்து வந்த பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு தாய் திட்டத்தை அம்மா அனௌன்ஸ் பண்ணப்போ ஒவ்வொரு குக்கிராமத்திலையும் முதல்ல அவங்க முன்னுரிமை கொடுத்து பண்ண சொல்லி இருக்கிறது மயானத்துக்கு போற பாதை தான். இன்னைக்கு தமிழகத்துல வந்து மிக மிக சிறிய இடங்கள்ல தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு வாய்ப்பே இருக்கு. அது வந்து முக்கியம். தாய் திட்டத்துல வந்து இன்னைக்கு அதிகமா செயல்படுத்தப்பட்ட திட்டம் வந்து மயானத்துக்கு போற பாதை ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அதுக்கு கொடுக்க சொல்றாங்க. எம்எல்ஏ பண்ணி அதுக்கு தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு இந்த அரசாங்கம் வந்து இந்த பிரச்சனையை உணர்ந்திருக்கிறது. இந்த பிரச்சனையை வந்து ஒரு சமூக சீர்திருத்த நோக்கோட எத்தனையோ தலைவர்கள் வந்தாங்க. பெரியார் ஆரம்பிச்சு பல சமூக சீர்திருத்தவாதிகள் வந்துட்டாங்க. ஆனாலும் இன்னும் சில இடங்கள்ல சமூகம் இன்னும் பிளவுபட்டு கிடக்கு. இது நிஜம்தான். அந்த பிளவுபட்டு கிடக்கிற இதை வந்து இந்த பர்டிகுலர் கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன் அந்த அதிகாரி ரெவென்யூவும் போலீஸும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதை நம்ம இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து இவ்வளவு நாள் கழிச்சு நம்ம அதை சொல்றதுல அர்த்தம் கிடையாது. அந்த மினிட்ல அவர் எடுக்க வேண்டியது முடிஞ்சு போன விஷயம் பார்க்க முடியுமா? இல்ல, முடிஞ்ச போன விஷயம் இல்ல. ஏன்னா இது பல இடங்களில் இருக்கின்றது நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பம் பாதுகாப்பு கேட்டு உட்கார்ந்து இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க குடும்பத்துல இருந்து யாரை வெளியே போய் இவன் தான் அந்த பிரச்சனை பண்ணான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அடையாளம் காணக்கூடிய விஷயம் இருக்குது. அவன் நடந்து போகும்போது 4 பேர் குருவுன்னு
பார்த்தா நெஞ்சில் ஏற்படக்கூடிய பதட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதற்கு யார் பதில் சொல்ல போறா? இதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியவங்க சமூக பிளவை ஊக்குவிச்சு கொண்டிருக்கும் சில அரசியல் கட்சிகள். அரசியல் கட்சிகள் சொல்லுவீங்க கண்டிப்பா அண்ணாதிராவிட கிடையாது, சிபிஎம்ல கிடையாது, பல கட்சிகள் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து சமூக பிளவை வைத்து அரசியல் செய்யும் கட்சிகள்னா இவங்கள நீங்க சேர்க்க முடியாது. கண்டிப்பா வந்து சில கட்சிகள் இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். ரொம்ப பல கட்சிகள் மரியாதைக்கு சொல்றாங்க. ஆனா அந்த பல கட்சிகளுடைய ஜாதி பிளவை மட்டுமே வைத்து இன்னைக்கு வந்து அரசியல் செய்வதற்காகவே பல கட்சிகள் இருக்காங்க. நான் திரு சாமுவேல் ராஜ் கேட்க விரும்புறேன். ஏதோ பீகார்ல நடக்குது, உத்தரப்பிரதேசம் நடக்குது, இல்லாட்டி தமிழகத்துல கிராமப்புறங்கள் நடக்குது, படிக்காத மக்கள் மத்தியில வயல் வரப்புல இருக்கிறவங்க மத்தியில இந்த மாதிரி ஒரு பின்தங்கிய பகுதியில் நடக்கக்கூடிய விஷயம், அதுதான் அந்த தலித்துகள் மற்ற சமூகத்தினருக்கான பிரச்சனையா இருக்குன்னு பார்த்தா சட்டக்கல்லூரியில் தகராறு நடக்குது, ஹைதராபாத்ல நம்ம பார்த்தோம், மத்திய பல்கலைக்கழகத்தில் தகராறு நடக்குது, படிச்சவர்கள் மத்தியில் நடக்குது. ஆன்லைன்ல போனீங்கன்னா, வெப்சைட்ல போனீங்கன்னா இந்த மாதிரி இன்னைக்கு விவாதம் சொன்னா 2 பேர் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அதுல வந்து கடுமையா வச்சிருக்காங்க. அவங்க சொல்லலாம், அந்த கேள்வியை கேட்டதே என்னுடைய சகோதரர்கள் தான், அவங்க பண்றதெல்லாம் கேட்க மாட்டியா அப்படின்னு இந்த பக்கத்துல ஒரு கேள்வி வருது. நீ பண்றத கேட்க மாட்டேன். இந்த எங்க போனாலும் இந்த தலித்துகள் நான் தலித்துகள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிளவு நிக்கிறதுக்கான காரணம், இதை சரி பண்ண வேண்டியது ஒரு அரசாங்கமோ ஒரு காவல்துறையோ இல்லாம ஒட்டுமொத்த சமூகம் அப்படிங்கிற பார்க்காம நம்ம மாறி மாறி குற்றம் சொல்லிட்டே போறோமா, இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம், அரசியல் கட்சி தான் காரணம் சொல்லிட்டே இருக்க போறோமா? இது வந்து அரசாங்கம் மட்டுமல்ல, அரசாங்கத்தோடு இணைந்து சமூகமும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பணி. நம்ம நாட்டில் அந்த பணி போதுமான அளவுக்கு நடக்கலைங்கிறது ரொம்ப 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 ஒரு நம்மளுடைய நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய தோல்வியாகத்தான் நம்ம வருத்தத்தோடு பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று, அரசாங்கம் இந்த வலுவூர் மாதிரி பிரச்சனைகள் நடக்கிற போது உறுதியாக நின்று அவங்க சட்டத்தை அமலாக்கணும். அதன் மூலமாக தவறு செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்த முடியுங்கிறது பாயிண்ட் 1. இரண்டாவது விஷயம், கலாச்சார ரீதியாக மக்கள் மனசுல மாற்றங்களை ஏற்படுத்துவது. மூணாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அறிவியல் பூர்வமாக பகுத்தறிவு பூர்வமாக சாதியை குறித்து ஒரு புரிதலை நம்முடைய சமூகத்துக்கு ஏற்படுத்த வேண்டியது. இன்னைக்கு படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாத்தையும் சம அளவுல தான் சாதி என்பது வினை புரியுது. ஆனா இது வந்து இந்திய வரைபடத்தை தாண்டி வெளியே போனா சாதிங்கிறதுக்கான அடையாளமே உலகத்தில் எங்கேயும் இல்லை. இந்தியாவில் சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு வரும்போது ஒரு இனிப்பு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தார். ரொம்ப அதிர்ச்சி. அது அந்த அட்டைப்பட்டியில லட்டு உள்ள லட்டு இருக்குது. அதுல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா மேட் இன் இந்தியா மேடு பை ஐயர்னு இருக்கு. நீங்க வந்து அமெரிக்காவில் விற்கப்பட்ட ஒரு இனிப்பு பொட்டலத்தினுடைய அப்போ இது வந்து எந்த அளவுக்கு சாதிய நம்ம கண்டம் விட்டு கண்டம் ஏற்றுமதி பண்றோம் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கு. அப்ப பண்பாட்டு ரீதியாக கல்வி ரீதியாக பகுத்தறிவு ரீதியாக நம்ம வந்து சாதிய பிளவு என்பது மனித சமூகத்தில் இடையில் உருவானது. இது ஒட்டுமொத்த அம்பேத்கர் ரொம்ப அழகா சொன்னார். நீங்க வந்து இந்தியாவுக்கு வளர்ச்சிக்கு விரோதிகள் 1 முதலாளியம் 2 சாதியம் என்று குறிப்பிட்டார். அந்த புரிதல் நம்முடைய சமூகத்துக்கு ஏற்படுத்துவதில் நம்முடைய அரசியல் இயக்கங்கள் மிக முக்கியமான தோல்வி அடைஞ்சிருக்கு. இப்ப தலித் இயக்கங்களுக்கும் தலித் சகோதரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த பிரச்சனை, அதற்கான காரணம் ஜாதியம் வன்மம் சொல்லி சொன்னா தலித்துகளுக்குள்ளேயே மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. நம்ம வந்து இங்க பீகார்ல பார்த்தோம், மகா தலித் சொல்லி அங்க தனியா பிரிவு வச்சிருக்காங்க. இன்னும் ரொம்ப மோசமா தலித்துகள்லயே மோசமா இன்னும் பிற்படுத்துவாங்க. தலித்துகளுக்குள்ளேயே இவர்கிட்ட அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டார், அவர்கிட்ட இவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டார் இருக்கும்போது இந்த பாகுபாடு தலித் நான் தலித் மட்டும் சார்ந்ததா? ஒவ்வொரு தனி மனிதனும் இன்னொரு மனிதனை என்னோட தாழ்ந்தவன் நினைக்கிறான். அப்ப சரி பண்ண வேண்டியது அவனுடைய புத்தியை தவிர நம்ம ஒட்டுமொத்த சமூகம் சொல்லிட்டு வெளியே யாருமே பந்தத்துக்கு போற சரியா இருக்குமா? சமூகத்தை விட்டு மனிதர்கள் தனியாக இயங்க முடியாது. நீங்க சொன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம். வந்து எல்லா மனிதர்களுமே அவர் வந்து தலித்தில் இருந்தாலும் கூட தனக்கு கீழே ஒரு சமூகம் இருப்பதாக அவர் நினைப்பதும் தனக்கு மேலே ஒரு சமூகம் இருப்பதாக நினைப்பதும் இந்த நாட்டில் பிறக்கிற எல்லாருக்கும் அப்படி உணர்வு ஏற்படும் விதமாக நம்முடைய சமூகம் இருக்கு. இதுல மாற்றங்கள் மிகப்பெரிய உடைப்புகள் தேவைப்படுது. பெரியாருடைய பணிகள் இங்க முன்னெடுக்கப்படணும். வைகுண்ட சாமிகள் வள்ளலார் போன்றவர்களுடைய மகத்தான பணிகளை நம்ம தமிழக மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுவதன் மூலமாகத்தான் இதெல்லாம் நம்ம திரு ரவிக்குமார் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இடைவெளிக்கு முன்னாடி குறிப்பிட்டது போல இது வந்து இந்த மறுபக்கத்தை பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறார் கேள்வி எழுது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் பொது மேடையில பேசும்போது நாங்க வந்து தலித் இளைஞர்கள் வந்து ஏன் வந்து தலித் அல்லாத பிற சமூகத்தை சேர்ந்த பெண்கள் ஏன் தலித் இளைஞர்களை விரும்புறாங்க, அதற்கான காரணம் என்ன, அதற்கு எங்களுடைய பெருமை என்னன்னு சொல்லி பொது வழியில நம்ம பேசும்போது திரு பாண்டியராஜன் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய சமூக பொறுப்பை சமூக கட்டை உணராமல் மாறி மாறி இது போல பேசும்போது ஏது மரியாதை இளைஞர்கள் இதனால் உந்தப்பட்டு தூண்டப்பட்டு இன்னமும் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவதா நமக்கு ஆன்மீக அழகு பெருமை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். அதாவது ஒரு சிந்தனையை திசை திருப்பக்கூடிய வேலை அல்லவா? உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்ன திரு பாண்டியராஜன் அவர்கள் முன்ன சொன்ன ஒரு தகவலுக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்றேன்.
வட மாநிலங்கள் அளவுக்கு தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அண்மையில் தமிழக அரசே நீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்தில் அவங்க போட்டிருக்க மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற 31 மாவட்டங்களில் 28 மாவட்டங்கள் அட்ராசிட்டி ப்ரோன், அது வன்கொடுமை பாதிப்பு உள்ள மாவட்டங்கள்னு தமிழக அரசு சார்பிலே மனு போடப்பட்டிருக்கு. அதுல அந்த மாதிரியான மாவட்டங்கள் எல்லாம் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் சிறப்பு நீதிமன்றங்களை உருவாக்கணுங்கிறது விதி இருக்கு. அதை இன்னும் உருவாக்காம இருக்கும். ஆனா கூடிய சீக்கிரம் நீங்க சொன்னதுல ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 28 மாவட்டங்கள் இது மாதிரி வன்கொடுமைக்கு இலக்காகக்கூடிய மாவட்டங்கள் தமிழ்நாடு அரசு அபிடவிட் தாக்கல் பண்ணது உண்மைதான், மறுக்கல. ஆனால் அதற்காகவே வன்கொடுமை தாக்கல் அதிகம் இருப்பதா அர்த்தம் கொள்ள முடியாது. உங்களுக்கு தெரியும், தேர்தல் காலத்துல ஒட்டுமொத்த மாநிலமும் பதட்டம் நிறைந்த மாநிலமா மாவட்டமா அறிவிக்கப்படும். அப்போ எல்லா இடத்துலயும் பதட்டம் துப்பாக்கி சூடு நடக்குது. தமிழ்நாட்டில் கடந்த தேர்தல் அத்தனை தொகுதியுமே பதட்டம் இருக்கிறது என்பது வேறு. கேள்வி முடிச்சிடறேன். நீங்க விளக்கம், உங்களுடைய விளக்கம் பெறக்காக நான் முயற்சி பண்றேன். ஒண்ணு, தேர்தல் காலங்களில் தேர்தல் ஆணையம் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் பதட்டம் நிறைந்த பதவியாக அறிவிக்கிறது உண்மை. அதற்காக எல்லாத்தையும் துப்பாக்கி சூடு நடக்குதாங்கிற கேள்வி. இரண்டாவது, தமிழகம் இன்று ஒட்டுமொத்த மாநிலம் நக்சல்களால் பாதிக்கப்பட்ட மாநிலம் என்று, பாதிக்கப்பட்ட வாய்ப்பு இருக்கிற மாநிலம் என்று அகில இந்திய அளவில் தமிழக அரசே சொல்லுது. அதற்கான காரணம் கூடுதல் நிதியை பெற வேண்டும், கூடுதல் பாதுகாப்பை பெற வேண்டும், கூடுதல் பந்தோபஸ்து ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கமே தவிர தமிழ்நாடு முழுக்க நக்சல் இருப்பாங்க நீங்க நம்புவீங்களா, நான் நம்புவேனா? இது ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுக்காக செய்யக்கூடிய விஷயமா பார்க்கணும். அதற்காக தாக்குதல் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது அப்படிங்கிறது ஒரு முரண்பாடான புள்ளியா இருக்காதா? இல்லைங்க, இது நீங்க அதுதாங்க நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பேரோ, அவங்க மத்திய அரசோட நிறுவனம், அவங்க கொடுத்திருக்கிறது மாநில அரசாங்கம் கொடுக்கிற புள்ளி விவரத்தை தான் அவங்க வெளியிடுறாங்க. அந்த புள்ளி விவரங்களை பாருங்க. ஒவ்வொரு ஆண்டும் அந்த புள்ளி விவரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த தாக்குதல்கள் உயர்ந்துகிட்டு வருதா குறைஞ்சிட்டு வருதாங்கிறது உங்களுக்கே தெரியல. மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகம் குறைவா இருக்குதான் சொல்றேன் தவிர தமிழகத்தில் உயரல நான் சொல்லல. ஒவ்வொரு உயர்வுக்கான விகிதாச்சாரம் இல்ல. அதுதான் மற்ற மாநிலத்துல பக்கத்துல இருக்கிற கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் அரசாங்கம் நடக்குது. அவங்க எடுக்கிறாங்க ஒரு முடிவு. கர்நாடகத்தில் இருக்கிற மயான அனைத்தையும் அரசே கையகப்படுத்தி இன்னைக்கு அந்த பொது மயானமாக அறிவித்து அதுல யார் வேணாலும் தங்களுடைய சடலங்களை அடக்கம் பண்ணவோ எரியூட்டவோ செய்யலாம்னு சொல்லி அறிவிப்பு செஞ்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. சமூக நீதிக்கு பேர் இது எங்க அண்டை மாநிலம் நடக்கிறது, நம்ம ஊர்ல நடக்குது. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட இடத்துல அரசு மாநகராட்சியுடைய மயானங்கள்ல எந்த பணம் கேட்கப்படுறது இல்லையே. அதுதாங்க பெருநகரங்கள் வந்த பிறகு ஐயருடைய சடலம், தாழ்த்தப்பட்ட சடலம் ஒரே இடத்துல எரிக்கப்படுது. நம் கண்கூடா பார்க்கிறோமே. ஏங்க அந்த மின்மயானத்தை கிராமங்கள்ல ஏற்படுத்தக்கூடாது? அந்த மின்மயானத்தை கிராமங்கள்ல முதல்ல ஏற்படுத்த தேவை இருக்கு. அததான் நான் சொல்ல வரேன். அடுத்தது, இந்தியாவிலேயே தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படாத மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தாங்க. இந்த பெருமையும் நம்ம மாநிலத்துக்கு தான் இருக்கு. எனவே நம்ம மற்றதை விட ரொம்ப பெருமை நல்லா இருக்குன்னு மட்டும் நம்ம ஒரு மாயையை மட்டுமே சொல்லிட்டு இருக்க வேணாம். சில விஷயங்களை ரெக்டிஃபை பண்ண என்னுடைய வேண்டுகோள். நிச்சயமா நீங்க சொல்ற பதில் அப்படியே நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா நல்லா இருக்கும். இல்ல இப்ப இத இதுக்கு முன்ன ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம்ல கூட நீங்க அதை விலாவரியா பேசியிருக்கிறீங்க. நான் இதுல என்ன சொல்றேன்னா, நான் பொதுவான விஷயமா சொல்லும் போது இந்த மாதிரி ப்ரொவோகேட்டிவ் ஸ்பீச், ஹேட் ஸ்பீச் சொல்றத யார் செய்தாலும் அது தவறுங்க. ஹேட் ஸ்பீச் வரையறைக்கு உள்ளார வெறுப்பு பிரச்சாரத்தை யார் மேற்கொண்டாலும் அது தவறு. நீங்க யாரோ கல்வீசினாங்கன்னு சொல்லி கடலூர் பக்கத்துல சொல்றீங்க, அந்த கல்வீசினர் ஈடுபட்டவங்களா இருந்தாலும் அது தவறுதான். அது சட்டத்துக்கு உட்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படணுங்கிறது தான். நீங்க ஹேட் ஸ்பீச்சுக்கு இந்த உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லயும் அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை தடுக்க சொல்லி சட்டம் கொண்டு வர சொல்லி ஐநாவுல எப்பயோ அதுல அந்த ஒப்பந்தத்துல இந்தியாவும் ஒரு சிக்னேட்டரி, ஐசிடிபிஆர் என்கிற ஒப்பந்தத்தில் இந்தியா ஒரு சிக்னேட்டரி. அதனுடைய உறுப்பு 21ல அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. வெறுப்பு பிரச்சாரத்தை கட்டுப்படுத்துவதற்கு இந்தியாவில் சட்டம் இயற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வலியுறுத்தல். எல்லாரை விட இது போன்ற பிரச்சனைகள்ல அந்தந்த சமுதாய தலைவர்களுக்கு, அந்தந்த மத தலைவர்களுக்கு, அந்தந்த அரசியல் தலைவர்களுக்கு, இவர்களுக்கு தான் நேரடியான பொறுப்பு இருக்கிறது மறுத்துவிட முடியுமா? அவர்கள் ஒரு ப்ரொவோகேட்டிவான ஒரு ஸ்பீச்சை சொல்லும் போது அது எவ்வளவு காட்டு தீ போல் பரவும் என்று தெரியாதா? அதே மாதிரி தலைவர்கள் இப்ப மக்கள் யாரு
நீங்கள் வெறுப்பு பிரச்சாரத்தில் யார் ஈடுபட்டாலும், இதே ரவிக்குமார் ஈடுபட்டாலும் அது தவறுதான், நான் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான். அதுல நான் உங்களுக்காக நான் ஒன்னு தனியா சொல்லல. நீங்க இது வெறுப்பு பிரச்சாரமா என்பதை நீங்கள் பாருங்க. வெறுப்பு பிரச்சாரத்துக்கு அப்படிங்கிற இதுக்கு கீழே அது வறுமையானால் அது எதுவா இருந்தாலும் சட்டப்படியா நடவடிக்கை எடுங்க. நீங்க பொதுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு விஷயத்தை நம்ம மிகைப்படுத்தி நம்ம சொல்ல வேண்டிய தேவை இல்லை என்றும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஏன்னா நீங்க ஒரு பொதுவாக நல்லா நிகழ்ச்சியை நடத்துறீங்கிற ஒரு சர்டிபிகேட் உங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறாங்க. அதனால நீங்க அதை பாதுகாக்கிறது நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட வேண்டாம் திரு பாண்டே அவர்கள். நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய கடமை தான் நான் செஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். இரண்டு தரப்புக்கான கேள்வியும் பதில் பெற வேண்டிய என்னுடைய கடமையா நான் பாக்குறேன். ஒரு தரப்பு மட்டுமே கேட்டிருந்தா இந்த பிரச்சனை ஒரு பக்கம் மட்டுமே அச்சிடப்பட்டிருக்கக்கூடிய நாணயம் செல்லாது. நாணயம் என்றால் இரண்டு பக்கம் இருந்தாக வேண்டும். நிச்சயமா நீங்க அதனாலதான் நீங்க தெளிவாக நடுநிலையோடு இந்த பிரச்சனையை பேசுறீங்க. அது சந்தோஷம். அதுல என்னுடைய விளக்கம் என்னவென்றால், வெறுப்பு பிரச்சாரத்தை யார் மேற்கொண்டாலும் அது தண்டனைக்குரியதாக ஆக்கப்பட வேண்டும். இல்ல ஒண்ணு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இதுல ஒரு பாட்டுங்க. இன்னொன்னு சமூக சீர்திருத்தத்துடைய தேவை. அதற்கு அரசியல் தலைவர்கள் தங்களை தாங்களே எக்ஸாம்பிள் ஆக்கிக்கிற வேண்டிய தேவை இருக்கு. சட்டம் ஒழுங்குன்றதை பிரிச்சு பாத்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் இரும்பு கரம் கொண்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அரசு ஹேண்டில் பண்ணிருக்கு. நீங்க உங்களுக்கே தெரியும், ஏதோ ஜாதி கட்சி இல்லாட்டி ஜாதி கட்சி சொன்னா ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சியும் பாமகவும் கோமுகவும் 4-5 கட்சி மட்டும் தான் இருக்கிற மாதிரியும், நம்ம விடுதலை சிறுத்தை போட்ட இயக்கங்கள் இருக்கிற மாதிரி மற்றவங்க எல்லாம் இல்லங்கிற மாதிரி சொல்றோம். அதிமுகவே தேமுதிகவே திமுக பார்த்து யாரும் சொல்றது இல்லை. ஆனா அந்த இயக்கங்கள் எல்லாமே என்ன செய்யறாங்க, எந்த ஜாதி எந்த இடத்துல அதிக வலுவோடு இருக்கிறதோ அங்கதான் அந்த வேட்பாளர் நிறுத்துறாங்க. இது ஒரு வேற எங்கேயா நிறுத்துறது அரிதான விஷயம். தலித்துகளை பொது தொகுதியில் நிறுத்துற எத்தனை கட்சிகள் நீங்க உதாரணம் சொல்ல முடியும்? 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு இந்த சட்டமன்றத்தில் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பொது தேர்தல் எலெக்ட் ஆயிருக்காங்க. ஒருத்தர் சிபிஎம், ஒருத்தர் ஏடிஎம். உங்களுக்கு தெரியும். அதான் சார் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் விதிவிலக்கா வந்து நீங்க பெருமையா சொன்னீங்க. இல்ல நான் 200 தலித்துகள் வரணும் சொல்ல, 200 ஐயர் வரணும் சொல்ல. நான் சொல்ல யார் வேண்டுமானாலும் இங்க வரணுங்கிற ஒரு சமத்துவம் நிலவரம் இல்லையா? அதற்கு முன்னுதாரணம் அதிமுக மாதிரி என்னுடைய நினைவு சரியா இருந்தா வாணியம்பாடி போன்ற இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு இந்து வேட்பாளர் நிறுத்திய கட்சி அதிமுக. ஒரு இது மாதிரியான ஒரு பரிச்சார்த்த விஷயங்களை அதிமுக வாண்டி ஒரு வல்லமை படைத்த கட்சி செய்ய முடியும். அப்ப நீங்க முன்னெடுத்து போனீங்க, நீங்களும் திமுக முன்னெடுத்து போனீங்கன்னா இது போன்ற மார்க்சிசோ விடுதலை போன்ற இயக்கங்களுக்கான தேவையே இருக்காதுங்க. அதுக்கு ஒரே ஒரு இது மட்டும் சொல்ல விரும்புறேன். புள்ளி விவரம் ரவிக்குமார் அவர்கள் இதை சரிம்பாங்க நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற சட்டமன்றத்தில் குறைந்தது 20 உறுப்பினர்கள் அவர்கள் சமுதாயம் அந்த தொகுதியில் less than 5%. ஆனா அவங்க எலெக்ட் ஆயிருக்காங்க. அது டேட்டாவே இருக்கு, அவர் வெரிஃபை பண்ணிக்கிட்டோம். இது ஒரு பீகார்லயோ யூபிலயோ மற்ற ஈவன் கர்நாடகாலயோ ஆந்திராவில கூட நடக்க முடியாத ஒரு விஷயம். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் சமூக பிளவுகள் குறைந்து கொண்டிருக்கின்றன. அதை இன்னும் குறைய விடாம சில அரசியல் தலைவர்கள் அதை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா அரசியல் தலைவர்களும் அவங்க மனச்சாட்சியை பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டிய காலகட்டம் இது. புரட்சித் தலைவி அம்மாவை பொறுத்த வரைக்கும் சரி, புரட்சித் தலைவர் கட்டமைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி, எந்த நேரத்திலையும் ஜாதி உணர்வோட இயங்குனது கிடையாதுன்றது வரலாறு காணும் உண்மைன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அட்லீஸ்ட் தெளிவா இருக்கு, டேட்டா இருக்கு. உங்களுக்கு எத்தனை பேர் அது மாதிரி எலெக்ட் ஆயிருக்காங்க இந்த சட்டமன்றத்தில் நீங்களே பாத்துக்கோங்களேன். 2 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க பொது தொகுதியில இருந்து. 2 பேர் இந்த அலையன்ஸ்ல இருந்து வந்தவங்க. நிகழ்ச்சியை முடிக்க இறுதியான கேள்வி உங்கள்ட்ட நான் உங்கள்ட்ட இறுதியான கேள்வி திரு சித்தனன். படித்தவர்கள் மத்தியில ஐஐடி மெட்ராஸ்ல அம்பேத்கர் பெரியார் வட்டம் வந்தபோது எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு. இன்னைக்கு ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகத்தில் ரோஹித் என்ற ஒரு தலித் மாணவன் தற்கொலை செய்து கொண்டிருந்தா சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கான். அதற்கு மத்திய அமைச்சர் துணை முதல்வர் கடுமையான குற்றச்சாட்டு சொல்ல போது அவன் பக்கம் தப்பே இருந்துட்டு போட்டோம். ஆனா அவன் எவ்வளவு பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாயிருந்தான, மனரீதியான தாக்குதலுக்கு உள்ளாயிருந்தான தற்கொலை பண்ணுங்கிற முடிவு வந்திருப்பான். படிச்ச இடத்துல மத்திய அரசுடைய இளநிலை ஆய்வாளருக்கான ஒரு நிதியை வாங்கிட்டு இருந்த, மானியத்தை வாங்கிட்டு இருந்தா, அந்த அளவுக்கு திறமையா படிச்சிட்டு இருந்த ஒரு பையனுக்கு இதுதான் கதி அப்படின்னு சொல்லி சொன்னா, தலித்துகளுக்கு நம்ம என்ன படிச்சாலும் எங்க போனாலும் எவ்வளவு வந்தாலும் கடைசி வரைக்கும் நான் தலித் முத்திரையோட தான் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு அவமானத்தை யார் போக போறா? இன்னொரு முக்கியமான விஷயம், கோகுல்ராஜ் மரணமோ, இளவரசன் மரணமோ, டிஎஸ்பியோட மரணமோ எல்லாத்திலுமே சுத்திட்டு இருக்க விஷயம் காவல்துறைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதி பார்வை. இதை வெளியில் நடத்தி செல்லக்கூடிய காவல்துறை அவர்களுக்குள்ளேயுமே நீ என்னாலும் நான் என்னால் நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் பார்வை இருக்கும்போது விசாரணைகள் முறையா நடக்குமாங்கிற பார்வை குற்றச்சாட்டு ரவிக்குமார் போன்ற அடிக்கடி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதற்கு என்ன தீர்வு சொல்ல போறோம்? நீங்க சொல்றதுக்கு அவர் உண்மைதான், அதுல சில உண்மை இருக்குதான் செய்யுது. ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு சிச்சுவேஷன் தான் உலகத்திலேயே ஜாதி அப்படிங்கிறது இருக்கிறது இந்தியாவில் மட்டும்தான். வேற எங்கேயுமே ஜாதி கிடையாது. மதங்களில் பல்வேறு பிரிவுகள் இருக்கிறது தவிர
அதுல வந்து தீண்டாமை வந்து கடைபிடிக்கப்படுவதில்லை. இந்தியாவில் மட்டும்தான் இந்து மதத்தில் ஜாதியம் என்று ஒன்று வைக்கப்பட்டு தீண்டாமை கடைபிடிக்கப்படுவது. இந்தியால மட்டும்தான் நிற பாகுபாடு பாக்குறது இல்ல. வெளிநாட்டுக்காரர் வந்து வெள்ளையன் கருப்பன் பாக்குறான். அதெல்லாம் ஜாதிய இங்க வந்து உயர்ந்தவர் என்று சொல்லி முருகேசனும் மாடசாமியும் ஜாதி மதம் பாப்பாங்க. அதற்கு வந்து இந்தியாவை குறை சொல்லுவீங்க, இல்லாட்டி இந்து மதத்தை குறை சொல்லுவீங்க. அப்படிதான் பார்க்க போறோமா? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பாகுபாடு. அதை விட சொன்னது போல தலித் சகோதரன் தனக்குள்ளே இன்னொரு பிரிவை பாக்குறான். ஒவ்வொரு தனி மனிதனுடைய சிந்தனை எப்படி போகுது, ஒருத்தர் இருக்கான், அப்படிதான் பார்வை போகுது. இருந்தாலும் இந்தியாவில் ஜாதிய ரீதியாக வந்து தாழ்ந்தவர் உயர்ந்தவர் என்று சொல்லி ஒரு பாகுபாடு பார்த்து வன்கொடுமைக்கு புரியப்படுவது மிக கொடுமை, மிக கண்டனத்துக்குரியது. மிகப்பெரிய சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் அதை இன்னும் சரியாக இன்னும் அமல்படுத்தவில்லை. எனக்கு ஒரு மனக்குறை தான். அமல்படுத்த வேண்டிய காவல்துறை அதிகாரிகள், அதுதான் என்னுடைய கேள்வி. அமல்படுத்த வேண்டிய காவல்துறை அதிகாரிகள் அவர்களும் அந்த ஜாதிய முத்திரைகள் அதுல நீங்க சொன்ன மாதிரி அவங்களும் சமூகத்தில் இருந்தவங்க ஒரு சில பேர் யாராவது இருந்திருக்கலாம். அதை பொதுமைப்படுத்தி நம்ம பேசக்கூடாது. காவல்துறையில் அந்த மாதிரி பார்க்க முடியாது, இம்பார்ஷியலா பார்க்க முடியும். ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஜியோ போட்டு சொந்த மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர் அதிகமா இருந்தாங்கன்னா அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் அந்த பர்டிகுலர் இடத்துல இன்ஸ்பெக்டராவோ டிஎஸ்பியாவோ எஸ்பியா போடக்கூடாதுன்னு ஜியோ போட்டு சொல்லுங்க. ஆமா, அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல அதுல அந்த ஜியோ இருக்கு நீங்க சொல்லுங்க, அதே மாதிரி தான் இருக்கு நீங்க சொல்லுங்க. அந்த ஜியோ வந்து முதல்ல அதே மாதிரி தான் இருக்கு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஷன் போட முடியல. அதை சொல்லுங்க. நீங்க ஜியோ இருக்குன்றீங்க, சட்டம் இருக்குன்றீங்க, திருத்தம் வந்துருச்சு. இதெல்லாம் காகித லெட்டர் அண்ட் ஸ்பிரிட். But you are talking about the letters. இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு மனசாட்சி தெரியும், ஒரு காவல்துறை ஆய்வாளரை இடமாற்றக்கூடிய சக்தி ஒன்று அரசியல் தலைவருக்கு இருக்கிறது அல்லது ஜாதி தலைவருக்கு இருக்கிறது. அது யாருக்கு தப்பு? காவல்துறை தப்பு இல்ல. நீங்க உடனே காவல்துறை சொல்லாதீங்க. உடன்படுறது யாரு சார்? இல்ல உடன்படுறது யாரு? அதுதான் 1996லயே டிஜிபி பஞ்சாப் டிஜிபி பிரசாத் சிங் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டாரு. காவல்துறைக்கு தனிமையா ஒரு அதிகாரம் கொடுங்க, தன்னிச்சையா செயல்படக்கூடிய அதிகாரம் கொடுங்க, அவங்களுக்கு ஒரு 7 ரெக்கமெண்டேஷன் தர, இப்படிலாம் பண்ணாதான் நாளை சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படும் சொன்னாங்க. இந்தியாவில் 3 அரசாங்கம் தவிர எந்த அரசாங்கம் ஒத்துக்கலையே, அந்த கட்டுப்பாடு விடுவதற்கு ஒத்துக்கலையே, கொண்டு வரலையே. சித்தன் சார், அரசியல் தலைமைக்கு கீழே தான் போலீஸ் இயங்க வேண்டும் என்பது ஜனநாயகத்தின் என்ன சொல்ல வரேன்னா, இங்க பாருங்க, சென்ற ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் ஒரு கம்பாரிசன் பாத்தீங்கன்னா, புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியில இந்த மாதிரி ஒரு ஜாதி உணர்வோட ஒரு அதிகாரி பங்கன் பண்ணிருக்காருன்னு வந்தா ருத்லெஸ்ஸா ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எத்தனையோ இடங்கள்ல எந்த கட்சி வந்து நாங்க வந்து இல்ல ஜாதி பார்க்கலாம் பாப்போம் எந்த கட்சி சொல்ல மறைமுகமாக ஊக்குவிக்கப்பட்டது கடந்த காலத்தில். ஆனா இந்த 5 வருடங்கள்ல அது இல்லன்றது ஏற்கனவே நீங்க சொன்னீங்க. நீங்க இந்த மாதிரி இந்த சட்டத்தை, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களே வந்து தங்களுக்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்கிறார்களா, மிஸ்யூஸ் பண்றாங்களா, அபியூஸ் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு எல்லாம் சொன்னீங்க. நீங்க ஏற்கனவே திருமதி அவங்க செல்வி மாயாவதி அவங்க வந்து யூபி சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது அவங்க ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தா கூட இது சில உண்மை இருக்குது, அடிப்படை ஆதாரம் பிரேமா பேசி ஒரு சம்திங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஏதாவது அதாவது ஒரு காக்னைசபிள் அஃபென்ஸ் நடந்ததுன்னா உடனே போலீஸ் எஃப்ஐஆர் போட்டே ஆகணும். அது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஒரு எஃப்ஐஆர் கொடுத்தாங்கன்னா உடனே போட்டு ஆகணும். போலீஸ் போட தவறுனா செக்ஷன் 4ல தண்டனைக்குரியவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கூட மாயாவதி அவர்கள் ஒரு அட்மிஷன் ரூல்ல ஒரு ஃப்ரேம் பண்ணி புதுசா கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஜாதி பெயரைக்குள் திட்டினாங்க அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா பிரேமா பேசி கேஸுக்கான ஒரு பிரிலிமினரி என்கொயரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுங்க, அல்ல யூ ஆர் அலவுட் அப்படி ஒரு ஜியோ போட்டு அதை அப்ரூவ் பண்ணாங்க அவங்க. ஆனா மத்த அரசாங்கங்கள் எந்த அரசாங்கங்களும் ஒத்துக்கிடல. இதுல அரசாங்கம் ஒரு அரசாங்கம் வந்து ஒரு உத்தரவு போட்டு அல்லது காவல்துறை மிக கடுமையாக நடந்து மிகப்பெரிய உயிரிழப்பு எல்லாம் ஏற்படுத்தி இது அமல்படுத்துவது என்பது மிக சிரமமானது. சமுதாயம் திருந்த வேண்டும். நீங்க ஜாதி பெயர்ல தெரிவிச்சுக்கிறீங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அவர் பேருக்கு முன்னாடி ஜாதி பேரை வச்சுக்கிறாரு. மிகப்பெரிய அரசியல் கட்சிக்கு போறோம், வேட்பாளர் தேர்தல் சீட்டு கொடுக்கும்போது அந்த கட்சிக்கு தான் கொடுக்குறாங்க. ஜாதி பேரை வச்சுக்கிறது தப்பு இல்ல. அவங்க ஜாதி பேரை வச்சுக்கிறாங்க, அவங்க ஜாதியை கொண்டாடிக்கங்க. அடுத்தவங்க ஜாதிக்கு போகும்போது அடுத்தவனை இழிவென்று சொல்லும் போது அந்த பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி பெயரிலேயே ஜாதி வைக்க போய் தாங்க மிகப்பெரிய பாகுபாடு வருது. மிகப்பெரிய தப்பு. இன்னைக்கு வரைக்கும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வை. இன்னைக்கு வரைக்கும் பெருமையா நம்முடைய பேசிக்கூடிய பெரியாரை வந்து புனியா அவர்கள் பிற்படுத்தல் ஆணையத்தில் புனியா வந்து இங்க பேசிட்டு அவரே வந்து என்ன சொன்னாரு, ராமசாமி நாயக்கர் பிறந்த ஊர்ல இவ்வளவு பெரிய விருது அவர் வாய் தவறி பேசல. இதை பெருமைப்படுத்துவ ஒரு பேர் கோட் பண்ணும்போது சொல்லக்கூடிய விஷயத்துல அநீதி அவமானம் சொல்லிருக்கலாம். நோக்கம் பிழையாக இருக்கும் போதுதான் சார் அதை விவரிச்சு நீ பேரை சொல்ல கூடாது போயிட முடியுமா? இல்ல இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க ஏற்கனவே நீங்க ஒரு பதிவு பண்ணீங்க. நீங்க கர்நாடக மாநிலத்தில் வந்து அங்க உள்ள சூதாட்ட போற எல்லாத்தையும் பொதுப்படுத்திட்டாங்க அப்படி சொன்னீங்க இல்லையா? அதே மாதிரி இங்க எல்லாம் சில பிரைவேட் சில கம்யூனிட்டிகளுக்கு சில ஜாதிகளுக்கு அவங்க சொந்தமா பட்டா வச்சு சொந்தமா வச்சிருக்காங்க. அவங்க அதுல போய் அரசாங்கம் தலையிட முடியாது, வேற ஜாதி வர முடியாத சூழ்நிலை இருக்குது. இது வந்து ஹை டைம். இப்பமாவது தமிழ்நாடு அரசாங்கம் விழித்துக் கொண்டு
எது எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி எல்லா இதுமே நீங்க மெட்ரோபாலிட்டன் சிட்டில ஒரு பாகுபாடுமே இல்ல, பரில் கொண்ட பொறுத்தல ஒரு கிரிமேஷன் இல்ல, அதை கொண்டு வரணும். அதே மாதிரி சின்ன சின்ன கோயில் அவங்க சொந்த இடத்துல பட்டாள இடத்துல கோயில் வச்சுட்டு யாரும் நுழையக்கூடாது சொல்றாங்க. அதுவும் இல்லாம எல்லா கோயில்களையும் பொதுமைப்படுத்தி அரசமையாக்கி எல்லா பரில் கொண்டு அரசுப்படுத்தி யாருமே அதுல வந்து சம உரிமை என்று கொண்டு வர வேண்டும். நல்ல தொலைநோக்கு திட்டமா இருக்கிறது எவ்வளவு தூரம் சாத்தியமாகுங்கிறது தெரியல. எல்லாத்தையுமே பொது உடைமையாக்குறது எவ்வளவு தூரம் நடைமுறை சாத்தியம் அப்படிங்கிற கேள்வி எழுது. நிச்சயமாக இது வந்து ஒப்பீட்டளவில் தமிழகம் பரவாயில்லைங்கிற ஆறுதல்பட்டவங்க அப்படி மட்டுமே ஆறுதல்பட்டு சென்று விட முடியாது. ஒட்டுமொத்தமாக இந்த பாகுபாடுகள் வேறுபாடுகள் இல்லை என்ற நிலையை தமிழகம் சென்றடைய வேண்டும். மிக முக்கியமான பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சமுதாய தலைவர்கள், ஜாதி தலைவர்கள், மத தலைவர்கள், காவல்துறையினர், அரசாங்கத்துடைய முகமா இருக்கக்கூடிய காவல்துறை அத்தனை பேருக்குமே மனதிலிருந்து ஜாதியை அகற்றிவிட்டு நாம் இந்த சமூக கடமைக்காக சமூக பொறுப்புணர்வுக்காக வந்திருக்கிறோம். நமக்கு பிரதானம் அமைதி, வளர்ச்சி, இதுதான் நம்முடைய பிரதானமா இருக்கணும். இதுல வந்து அரசியல் புகழ் அனுமதிக்க கூடாது, ஜாதி புகழ் அனுமதிக்க கூடாது என்ற பார்வை ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இது அடுத்தது ஆரம்பிக்காம நம்மிடம் வந்து ஆரம்பிக்கான முயற்சியை மேற்கொள்ளும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்து அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே.